ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஆரன் ஷெப்பர்டோட தி 40 ஃபார்ச்சூன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த கதையில் இருக்க கேரக்டர்ஸ் யார் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த கதையில் பார்த்தோம்னா அஹ்மத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அண்டு ஜமீல், இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அண்டு கிங், அந்த நாட்டை சார்ந்த ஒரு கிங் இருப்பாங்க. அண்டு ராயல் டிவைனர்ஸ் ஒய்ஃப், ஓகேங்களா. ஸோ இது டிவைனர்ஸ் அப்படின்னா குறி சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் ஒருத்தவங்க வருவாங்க. அண்டு மினிஸ்டரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருவாங்க. அண்டு இதில் பார்த்தோம்னா திருடர்களும் இருப்பாங்க. அவங்களுடைய தலைவன் சீஃப் ஒரு பர்சன் இருப்பாங்க. அண்டு ஃபைனல் ஒன்னாக இருக்கிறது பார்த்தோம்னா ராயல் சிட்டி ஆஃப் இஸ்ஃபஹான், ஓகேங்களா. ஸோ இஸ்ஃபஹான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு சிட்டியில் நடக்கக்கூடிய இந்த ஒரு கதையை தான் நம்ம ஒரு ஸ்டோரியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அஹ்மத் அப்படிங்கிற இந்த கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை செய்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மண் வெட்டியும் ஒரு கோடாரி, இல்லை. ஸோ இதை ரெண்டு வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் மண் வெட்டுற தொழில் செஞ்சுக்கிட்டு கூலி தொழிலுக்கு போகிற மாதிரி இந்த பொருள்களை பயன்படுத்தி அவர் வேலைக்கு போய் வந்துட்டுருப்பார். அதில் கிடைக்கிற ஒரு வருமானம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான வருமானமாக தான் இருக்கும். அதாவது ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா செய்கிற வேலையை திருப்திகரமாக செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு திருப்திகரமாக வாழ்க்கையை நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அஹ்மத் தான் போகிற அந்த வேலையில் கிடைக்கிற பணத்தை வச்சு திருப்திகரமாக தான் அவருடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருப்பார். பட் இருந்தாலும் ஜமீலுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதில் அவர் கொண்டுட்டு கொடுக்கக்கூடிய அந்த பணம் அவங்களுக்கு திருப்தியாக இருக்காது. அவங்க இன்னும் கொஞ்சம் வசதிய வாய்ப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க. அஹ்மதோட ஒய்ஃப் அப்படி இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தோம்னா அடிக்கடி வேறு வேலைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சில கலந்துரையாடல்கள் இருக்கும். ஸோ இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த தருணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜமீல் அவங்க பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் பிளேஸில், பப்ளிக் பாத் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு குளம், ஓகேங்களா. ஸோ அங்கே குளிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜமீல் போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே இருந்த ஒரு வாயில் காவலன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே நீ போகக்கூடாது, இங்கே பார்த்தோம் அப்படின்னா ராயல் டிவைனர்ஸ், அதாவது அரசவையில் இருக்கிற மன்னருக்கு குறி சொல்லக்கூடிய, ஓகேங்களா, ஜோசியம் சொல்லக்கூடிய கூடியவருடைய மனைவி குளிச்சுட்ருக்காங்க. ஒட்டுமொத்த குளமும் அவங்க இன்றைக்கி எடுத்திருக்காங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் யாரையும் இப்போ நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஜமீலை அங்கேருந்து வெளியில் போக சொல்லிடுறாங்க. ஜமீலுக்கு உடனே என்னடா அது நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அது யாராக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி, அது என்ன ராயல் டிவைனரோடைய ஒய்ஃபு தானே அப்படிங்கிற மாதிரி அதையே மைண்டில் நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து வராங்க. ஸோ அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கும் அதே மாதிரி அஹ்மத் சில பணத்தை கொண்டுட்டு ஜமீல்கிட்ட கொடுக்குறாங்க, வேலைக்கு போன காசை. இதெல்லாம் பத்தாது நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு, நீ இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அஹ்மத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஜமீல். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலைக்கு போகாத, நீ நாளையிலேருந்து மார்க்கெட் பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிவைனர், அதாவது டிவைன் ஸ்பீக்கராக நீ ஒரு குறி சொல்கிற நபராக பார்த்தோம் அப்படின்னா நீ மார்க்கெட் பிளேஸில் போய் உட்காரு, அந்த வேலையை நீ போய் செய்ய, அதில் நல்ல வருமானம் வரும். ஒரு மன்னர்கிட்ட அந்த குறி சொல்கிற ஒரு நபராக இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்க மாதிரி அந்த குளத்தையே ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்களுடைய ஒரு மனைவியாக இருக்கணுங்கிற மாதிரி ஜமீல் பண்ணுவாங்க. ஸோ இவர் பார்த்தோம்னா அஹ்மத் குறி சொல்கிறது, ஜோசியம் சொல்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த வேலை தெரியாமல் அதை நம்ம செய்ய முடியாது, அதனால் நான் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜமீல் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது, நான் உன்னோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணணும், நான் உன்னோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா நீ அந்த வேலையை போய் செஞ்சு தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் என்னோடய அப்பா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜமீல் ரொம்ப கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. அஹ்மதும் வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட இருக்க அந்த மண்வெட்டி அந்த கோடாரியெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு அந்த பணத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த தாயம் உருட்டி சொல்லுவோம்ல, குறி சொல்கிறதுக்கான என்ன பொருள் வேணுமோ, ஒரு சார்ட் போர்டாக இருக்கட்டும், என்ன ஒரு தாயம், ஸோ இந்த மாதிரி அந்த குறி சொல்கிறதுக்கு என்ன பொருள் தேவையோ அதை வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் போய் மார்க்கெட் பிளேஸில் போய் உட்காடுறான். ஸோ அப்படி உட்காந்துட்டு அவனுக்கு என்ன வார்த்தைகள் வருதோ அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறான். ஆல்ரெடி மனைவிக்கிட்ட சொல்லியிருப்பான், என்கிட்ட யாராவது குறி கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறதுனா அவங்க கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி சூதானமாக பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி குறி சொல்கிறதுக்கு பார்த்தோம்னா அவரும் போய் உட்கார்றாரு.
ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு மினிஸ்டருடைய மனைவி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மோதிரம் வந்து தொலைஞ்சிருச்சு, ரொம்ப விலை மதிப்பான ஒரு மோதிரம் வந்து தொலைஞ்சிருச்சு, ஸோ அதை நீங்கள் வந்து எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகமதுக்கிட்ட, அவருக்கு வந்து குறி சொல்லவும் தெரியாது, ஜோசியம் அதெல்லாம் பார்க்க தெரியாது, பட் இருந்தாலும் அவங்க அது வந்து போலியான நபர்னு தெரியாமல் மினிஸ்டரோட மனைவி வந்து அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. இவரும் வந்து பார்த்தோம்னா என்னடா திடீர்னு வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அந்த தாயக்கட்டையில் அப்படி உருட்டி பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது மினிஸ்டரோட மனைவி பார்த்தோம்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறாரு, அவங்க வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. அவங்களுடைய கை பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம எப்படி கைக்கிட்ட வந்து தையல் பிரிஞ்சு தான் இப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்களுடைய கை பகுதிக்கிட்ட வந்து பார்த்தோம்னா லைட்டாக வந்து ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருக்கும். இதை பார்த்த அகமது வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஓட்ட தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. பட் வந்து இந்த மினிஸ்டரோட மனைவி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து என்ன எனக்கு சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக கேட்குறாங்க. அவர் வந்து மைண்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மினிஸ்டரோட மனைவி வந்து இப்படி கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படையாக சொல்லாமல் அதை வந்து மறைமுகமாக சொல்லணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு ஓட்ட தெரியுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து சொல்கிறாரு. இதை அதை கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த மினிஸ்டரோட ஒய்ஃப் வந்து அவங்களுடைய மோதிரம் வந்து தொலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓட்டக்குள்ளார வந்து வச்சுட்டு தான் அவங்க வந்து குளிச்சிருப்பாங்க ஒரு பிளேஸில். ஸோ அப்படி இருந்த அந்த ஞாபகம் உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆயிரும். உடனே இவங்க வேகமாக போய் அந்த அவங்க எங்கே வச்சாங்களோ அந்த இடத்துல போய் பார்ப்பாங்க, அந்த மோதிரம் அப்படியே இருக்கும். ஸோ எடுத்து வேர் பண்ணிவிட்டு அவங்க யோசிக்கிறாங்க, இங்கே இருக்கிற இந்த மோதிரத்தை நம்ம எங்கே வச்சோம் அப்படிங்கிறத அழகாக கரெக்டாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவரை திரும்ப வந்து பார்த்து ஒரு தங்க காசை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தோம்னா அகமது வந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோன்னு ஜமீல்கிட்ட வந்து நடந்த விஷயங்களை வந்து சொல்கிறான். இதை கேட்டோன்னே மனைவி வந்து சொல்கிறாங்க, நான் அப்போயே சொன்னல நம்ம வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறது மூலமாக நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிவைனராக நீங்கள் வந்து இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்து நடந்தது, இதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த தொழிலை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா நான் வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடுறேன், நீங்கள் ஏதோ ஒரு வேலையை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியும் சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் மறுபடியும் இவர் போய் அதே வேலையை தான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பிளேஸ்க்கு போகிறாரு. ஸோ அந்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம், அதாவது ராஜாவோட அரண்மனையில், ஓகேங்களா. ஸோ அங்கே வந்துட்டு ராஜாவுடைய ஒரு கருவறை இருக்கும் பார்த்தீங்களா, ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த பிளேஸ்லேருந்து திருடர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு 40 பெட்டியில் தங்க காசு தங்க நகைகள் இருக்கிற பெட்டிகளை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அது திருடிட்டு போன உடனே ராஜாவோட கவனத்துக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து போகுது. உடனே ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த திருடிட்டு போனவங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட குறி சொல்கிறதுக்காக இருக்கிற அந்த பர்சன்ஸை வந்து வர சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், அது யார் திருடி இருப்பாங்க எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஸோ கண்டுபிடிக்க முடியாததுனால அவர் வந்து அவங்கள்ட்ட அந்த ராஜா கூட இருந்த அந்த டிவைனர்ஸை இவங்களையெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ ஜெயிலில் போட்டோடனே வேறு யார் வந்து சரியாக இதை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ராஜா வந்து விசாரிக்கிறாரு. அப்போது வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, தன்னோட மனைவியோட மோதிரத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து போகுது. உடனே அப்போ அந்த டிவைனரை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பிளேஸில் இருக்கிற அந்த நம்ம அகமதை கூப்பிட்றதுக்காக ராஜா வந்து 2 சர்வன்ட்ஸ் அனுப்புகிறாரு. 2 பேரும் போய் அவரை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போதே இவர் தான் போலியான நபரா, ராஜா வர சொல்கிறார் அப்படின்னோன்னு இவருக்கு அள்ளு விடும். ஒருவேளை நம்ம பொய்யா நடிக்கிறது தெரிஞ்சு போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாரு. பயம் கலந்ததோட வேறு வழி இல்லாமல் ராஜா கூப்பிட்றாரேன்னு சொல்லி அங்கேருந்து வராங்க. கூட்டிகிட்டு வந்து ராஜா கிட்ட நிறுத்துகிறாங்க. ராஜா வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்து திருடு போயிருச்சு என்னுடைய கருவறையில் இருந்து, ஸோ நீ வந்து அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கேட்குறாரு. உடனே இவர் வந்துட்டு நம்மளே வந்துட்டு பொய் சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவர் வந்து இப்படி கேட்குறாரே அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு சொன்னாலும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து யோசித்து உடனே கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் நாள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் திருடி இருப்பாங்க என்னான்னு கேட்கும்போது அவங்களே சொல்லியிருப்பாங்க 40 பெட்டிகள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கவும் அந்த பெட்டிகளை வந்து சாதாரணமாக வந்து 2 பேரோ 3 பேரோ கொண்டு போக முடியாது. அதில் இருக்க தங்க நகைகளும் தங்க காசுகளையும் வச்சு பார்த்தா ஒரு பெட்டியை தூக்குறது கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அகமது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா 40 பேர் வந்து அதை திருடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறான். உடனே வந்துட்டு பரவாயில்லையே, இதை கூட வந்து என்னுடைய அரசவையில் இருக்கிற டிவைனர்ஸ் வந்து சொல்ல கிடையாது, நீ வந்து சரியாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி உனக்கு எத்தனை நாள் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனும் வந்து மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்மளால் எவ்வளோ அதிகமான நாள் சொல்ல முடியும்னு யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு 40 நாள் வேணும் அப்படிங்கிறான்.
ஒரு திருடனை கண்டுபிடிக்க ஒரு நாள் அப்படிங்கிற கணக்கில் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, இது அதிகமான நாளாகவே இருந்தாலும் சரி, எனக்கு 40 நாளில் வந்து எனக்கு திருடிட்டு போனவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அகமதை பார்த்து சொல்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா உன்னை நான் வந்து ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாரு. சரின்னு சொன்னோடனே அதை ஏற்றுக்கிட்டு அகமது வந்து அவனோட வீட்டுக்கு போகிறான். வந்து ஜமீல்கிட்ட வந்து சொல்கிறான், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த மாதிரி இன்றைக்கி போய் ராஜாட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேன். ராஜா வந்து என்னை 40 நாளில் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்கிறாங்க குற்றவாளிகளை. ஆனால் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜமீல் உடனே வந்து நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருந்தபோது அகமது வந்து சொல்கிறான், என்னால் இதுக்கு மேலே வந்து கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. அப்போ வந்து அகமது சொல்கிறான், நான் வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து முடிஞ்சு போகிற நாட்களை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு டப்பாவில் வந்து ஒரு பேரிச்சம்பளத்தை போட்டு 40 டப்பாக்களை வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி வச்சுட்டு அதை ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் வந்து அதை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுட்டு அன்றைய நாள் முடியுதுங்கிறத ஞாபகம் வச்சு நம்ம அகமது வந்து அந்தந்த நாளை வந்து பாஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவோடு இருக்காங்க. ஸோ இப்படி அரசவையில் நடந்த இந்த விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற பணியாட்கள் மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஏன்னா அந்த பணியாட்கள் மூலமாக தான் அந்த 40 பெட்டியை தூக்கிட்டும் போயிருப்பாங்க. அந்த பணியாட்களில் ஒருத்தர் திருடனும் இருப்பான், அரசவைக்குள்ளேயே இருப்பான். அவன் போய் என்ன பண்ணிடுறான்னா, அவனுடைய கூட்டம் அந்த 40 பேரில் இருக்க சீஃபுக்கிட்ட போய் சொல்கிறான், இது மாதிரி வந்து ஒரு புதுசாக ஒரு ஜோசியக்காரர் வந்திருக்காரு, அவர்கிட்ட வந்து ராஜா இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு, அவரு 40 நாளில் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை வந்து தன்னோட திருடர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க அந்த சீஃபுக்கிட்ட போய் சொல்கிறான். உடனே இதை கேள்விப்பட்டேன்னா, அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க, பேசிக்கலாம் விடுங்க, வேணால் ஒருத்தர் போய் அந்த டிவைனர் போய் என்ன பண்ணுறான்னு வேணால் ஒருத்தர் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வந்து அனுப்புகிறான். அவனும் மாலை நேரத்தில் அதே நேரத்தில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம அகமது வந்துட்டு ஒரு பேரிச்சம்பளம் டப்பாவில் இருக்கிறத ஒரு பேரிச்சம்பளத்தை தின்னுட்டு 1 is gone அப்படின்னு சொல்கிற மாதிரி 1 இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொல்லுவார். உடனே இந்த திருடன் வந்து வீட்டு கூரை மேலே ஏறி நின்றுட்டுருப்பான். வீட்டு மேலே வந்து நின்று தான் பார்ப்பான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு. அது எப்படி நம்ம இங்கே மேலே இருக்கிறது தெரியாமையே ஒருத்தன் வந்து இருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அங்கேருந்து இறங்கி போய் தன்னோட சீஃபுக்கிட்ட சொல்லுவான், தலைவரே இது மாதிரி நான் போயிருந்தேன், நான் மேலே இருக்கிறதே அவருக்கு தெரியாது, ஆனால் 1 இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கரெக்டாக சொன்னார் அப்படின்ட்டு. அவர் எதாச்சியாக சொல்லியிருப்பார், நீ வேணால் நாளைக்கு 2 பேர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் 2வது நாள் 2 பேர் அனுப்புகிறாரு. 2 பேர் வந்து மேலே ஏறும்போது அவன் 2வது நாள் 2வது டப்பாவில் இருக்க பேரிச்சம்பளத்தை திம்பான். அப்போ வந்து என்ன 2 முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி 2வது பேரிச்சம்பளத்தைன்ட்டு சொல்லுவான். அவங்க 2 பேருக்குமே ஒரே ஆச்சரியம், நம்ம மேலே 2 பேர் இருக்கோங்கிறத நம்மளை பார்க்காமையே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே ஒரு 4 நாளாக 5 நாளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் எக்ஸ்ட்ரா வர இவரும் அதே நேரத்தில் அந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு 4 முடிஞ்சிருச்சு 5 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு ரொம்ப திகைப்போட, நாங்கள் எத்தனை பேர் போனாலும் மேலே எத்தனை பேர் இருக்கோங்கிறத கரெக்டாக சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டு கடைசியாக சீஃப் வரைக்கும் போயிடும். இப்படியே 39 நாளும் போயிருக்கோம். கடைசியாக 40வது நாள் சரி சீஃபே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 40 பேருமே அன்றைக்கி வராங்க. 40வது நாள் வேறு வழி இல்லாமல் அகமது வந்து ரொம்ப சோகமாக, இன்றைக்கோட நம்ம நாள் முடிஞ்சிருச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம், அரசர்கிட்ட போய் நான் வந்து தண்டனை பெற போகிறேன், ஜெயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த 40வது பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் 40 வந்துருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவான். மேலே கூரை மேலே 40 பேரும் இவங்கள நோட்டம் விட்டுக்கிட்டு இருப்பான். எப்படி நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிறதே தெரியாது, நாங்கள் 40 பேர் இருக்கோங்கிறத கரெக்டாக சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 40 பேருமே வந்து ரொம்ப திகைப்பில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதவு தட்டுற சத்தம் வேகமாக கேட்கும். இவன் அகமது வந்து அதான் 40 நாள் முடிஞ்சிருச்சு, மன்னர் தான் நம்மளை கூட்டிகிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி பயத்தோடு போய் அந்த கதவை வந்து திறப்பான். கதவை திறந்தால் முன்னாடி 40 பேரும் மண்டிக்கால் போட்டு தலை வணங்குவாங்க. இந்த ஜோசியக்கார் இவர் அகமதை பார்த்துட்டு, எங்களையெல்லாம் பார்க்காமலே ஒவ்வொரு நாளும் கரெக்டாக இத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க, நாங்கள் சரணடைஞ்சிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் வந்துட்டு, நீங்கள் சரணடைகிறது ஓகே, ஆனால் நீங்கள் திருடின பொருட்களையெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோன்னொன்னே, சரி நான் உங்களை விட்டுறேன், நீங்கள் அந்த திருடின பொருளை எல்லாம் போய் ராஜாவோட அந்த இடத்துலையே கொண்டு போய் வச்சுருங்க, எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களும் சரி நம்மளை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருடின பொருளை வந்துட்டு அதே இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க.
வச்சிட்றாங்க. ஸோ இவரையும் வந்துட்டு இவர் வந்து அரசவைக்கு வந்து கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இவர் அங்கே போகிறாரு, அகமது வந்து போகிறாரு. அங்கே போன உடனே இது மாதிரி கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து அகமதை பார்த்து கேட்குறாங்க. உடனே வந்து அகமது வந்து கேட்குறான், மன்னரே, என்னால் வந்து 2 விஷயத்தில் ஒன்று தான் பண்ண முடியும். ஒன்று திருடர்களை பிடிச்சி தர முடியும், இல்லைன்னா நகைகளை, நீங்கள் இழந்து போன பொருட்களை கொடுக்க முடியும். 2ல் ஏதோ வந்து நான் வந்து உங்களுக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மன்னர் உடனே வந்து நான் வந்து ஏற்கனவே கொதிக்கிற எண்ணெயெல்லாம் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 40 பேரை தூக்கி உள்ளே போடணுன்னு. பட் நீ இப்படி கேட்டுறவும் நான் இழந்து போன பொருள் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம அகமது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நான் இதில் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்லேருந்து செகண்டாக மேஜிக் வேர்ட்ஸ்னு கொடுத்துருப்பேன், டிஸ்பிளே ஆகும். அகமது சொல்கிறான், பிஷ் போஸ் விஷ் ஹோஷ் மிஸ் மோஸ் அப்படின்னு சொல்லி இந்த மந்திர வார்த்தையை சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ போய் நீங்கள் உங்கள் கஜானாவை போய் பாருங்கள், அங்கே வந்து நீங்கள் இழந்து போன பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். மன்னரும் உடனே அந்த கஜானா போய் பார்க்குறாங்க. அங்கே இவர்கிட்ட வந்து திருடு போனால் எல்லாமே அந்த 40 பெட்டி அந்த இடத்துல வந்து இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். திரும்ப வந்து மன்னர் வந்து அகமதை பார்த்து, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் வந்து பார்த்தோம்னா, உன்னைய நான் வந்து என்னோடய டிவைனராக ஆக்குறேன், என் கூடையே நீ இனிமேல் அரசவையிலே இருக்கலாம், உனக்கு என்ன வேணுமோ நான் எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து சொல்கிறாரு. ஆனால் இவர் அந்த நேரத்தில் தான் அலர்ட் ஆகிறான் அகமது. நம்ம இவர்கிட்டே இருந்தால், ஏன்னா இவர் போலியானவர், இருந்தால் மாட்டிக்கும் அப்படிங்கிறதுனால, மன்னரே என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய இந்த 40 பெட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்கிட்ட இருந்த எல்லா சக்தியையுமே பயன்படுத்திட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து ஒரு டிவைன் ஸ்பீக்கராக இருக்க முடியாது, ஒரு ஜோசியக்காரனாக இருக்க முடியாது, என்கிட்ட எல்லா பவரும் போயிருச்சு, என்கிட்ட இருக்க எல்லா சக்தியை பயன்படுத்தி தான் இந்த பொருளையும் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த சக்தி இல்லைன்னா மன்னர் வேலைக்கும் வச்சுக்க மாட்டார். ஸோ அதனால் என்ன பண்ணிடுறா, ஓ அப்படியா, அப்போ நீ ஓகே, நீ வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி அந்த 40 பெட்டியில் 2 பெட்டியை வந்து இவருக்கே கொடுத்து சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அகமதும் 2 பெட்டியை வந்துட்டு ஆளோட வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் மனைவிக்கு முன்னாடி வைக்கிறான். வச்சா அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷம். அதை வச்சு கடைசி வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை அகமதும் ஜமீலும் வாழ்கிறாங்க. ஸோ புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தூரம் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.